பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்ம வீரர் காமராஜரை தொடர்ந்து இழிவுபடுத்தும் திமுகவினருக்கு பாஜக சார்பாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, அவர்களது மேன்மையை இழிவுபடுத்தி பேசுவது திமுகவிற்கு இது ஒன்றும் புதிதல்ல. குறிப்பாக கர்ம வீரர் காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசுவது திமுகவினரின் வழித்தோன்றல்களுக்கு புதிதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தற்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா அவர்கள் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை புகழ்கிறேன் என கர்ம வீரர் காமராஜர் அவர்களை குறைத்து பேசியிருப்பது, அதுவும் வரலாற்று திரிப்பை செய்திருப்பது வருத்தத்தக்கது, கண்டனத்திற்கு உரியது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர் தன் மறைவுக்கு முன்பு கருணாநிதியின் கரங்களை பிடித்துக் கொண்டு ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று கர்ம வீரர் காமராஜர் கேட்டதாகவும், மின்வெட்டினை கண்டித்தும் திமுக அரசின் அவலத்தை எதிர்த்தும் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் என்றும், அவருடைய தங்கும் விடுதி உட்பட அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வசதி செய்தவர் கருணாநிதி என்று திருச்சி சிவா பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழை எளிய மக்களின் வாழ்வு மேம்பட உழைத்த ஒப்பற்ற மனிதரான காமராஜர் சுகவாழ்வு வாழ்ந்தார் என்பது போல உள்நோக்கம் கொண்டு திருச்சி சிவா பேசியிருப்பது உண்மையிலேயே பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எமர்ஜென்சியின் போது காமராஜரை கைது செய்ய கங்கணம் கட்டி கொண்டிருந்த இந்திரா காந்தியிடமிருந்து திமுக அரசுதான் அவரை காத்தது என்றும் பேசியிருக்கிறார். சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து சிறை சென்ற காமராஜரை இந்திரா காந்தியிடமிருந்து காத்தோம் என திமுக சொல்வதெல்லாம் நகைப்புக்கு உரியது. காமராஜர் அவர்களை அன்று திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கைது செய்திருந்தால் தமிழகமே வெகுண்டெழுந்திருக்கும். இன்று அதை வைத்து அவரை இழிவு செய்யும் திமுகவிற்கு எதிராகவும் நிச்சயமாக வெகுண்டெழும். மேலும் திருமதி இந்திரா காந்தியின் எதோட்சிகரத்தை எதிர்த்துதான் காங்கிரஸ் அன்று உடைந்தது. அப்போது காமராஜர் அவர்களை எதிர்த்துக் கொண்டு இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்தது யார்? இதே கருணாநிதி தலைமையிலான திமுக தானே. காமராஜரின் புகழும் அரசியலும் அழிய வேண்டும் என்று பணி செய்தது திமுக தான். அவர்களுடைய ஆள் மனதின் வன்மம் எப்போது காமராஜரை பதம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. சட்டமன்றத்திலேயே காமராஜரின் அருஞ்செயலை கருணாநிதி மீது ஏற்றி கூறினார் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள். மேலும் காமராஜருக்கே கல்லறை கட்டினோம் என கொச்சைப்படுத்தி பேசினது RS பாரதி. அதே வரிசையில் அவதூறை அள்ளி தெளித்திருக்கிறார் திருச்சி சிவா. உண்மை என்னவென்றால் தன்னுடைய ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவரான காமராஜர் மீது காங்கிரஸ் கட்சியே தீரா காழ்ப்பில் தான் உள்ளது. அதனால்தான் திமுக காமராஜரை கொச்சைப்படுத்தும் போதெல்லாம் பெயருக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்காமல் உள்ளூர ரசித்தபடியே கூட்டணியில் தொடர்கிறது. கர்ம வீரர் காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இதை தமிழக பாஜகவும் எளிமையாக கடந்து செல்லாது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.